அத்தை. என்ன மருமவளே? அத்தை, இன்னைக்கு ஆஃபீஸில் முக்கியமான ஒரு வேலை இருக்கு அத்தை. காலையில் இட்லி தோசை சட்னி எல்லாம் செஞ்சுட்டேன். மதியானம் சாப்பாடு மட்டும் நீங்கள் வடிச்சுக்கிறீங்களா அத்தை? நான் பார்த்துக்கிறேன் சின்ன பொண்ணு, நீ போயிட்டு வா. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். லதா வரேம்மா. என்னம்மா உன் மருமவளையே பார்த்துக்கிட்டு இருக்க? அது ஒன்றுமில்லடி, சின்ன வயசில் எனக்கு கூட படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்தது. ஆனால் எங்கள் அப்பாரு என்னை படிக்க வைக்கல. ஒரு வேளை நான் படிச்சிருந்தேன்னா சின்ன பொண்ணு மாதிரி இன்னைக்கு நானும் பேகை மாட்டிக்கிட்டு வேலைக்கு போயிருந்திருப்பேன். ரொம்ப தான் பெருமை பீத்தாத. ஏன் மருமவளை பேசினா உனக்கேந்தி வாய் ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு இருக்கு. பின்ன என்னம்மா, அவ பாத்துக்கிட்டு வந்தா மதியானம் சோறு ஆக்குங்கிற, நீ மண்டே ஆட்டுற. இதெல்லாம் சரியில்லை பாத்துக்க. அது கூட பரவாயில்ல, என்னம்மா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கா? 4 பேர் பார்த்தா என்ன ஆவறது? மானம் போதும் எனக்கு. மங்கம்மா மருமவ எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரோடு திரியறா பாரு, 4 பேர் பேச போறாங்க. அப்பதான் தெரிய போகுது உனக்கு. இங்கே பாரு லதா, அம்மா வீட்டுக்கு வந்தமா, காப்பி குடிச்சோமா, கொஞ்ச நேரம் பேசினமா, மாமியார் வீட்டுக்கு போனோமான்னு இருந்துக்க. இங்க வந்து நல்லா இருக்க குடும்பத்துல கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காத. என் மருமக ஒழுங்காதான் ட்ரெஸ் பண்ணிருக்கா. பாக்குற உங்க கண்ணில் பிரச்சனைனா நான் என்ன பண்றது? குடும்ப மரியாதை என் கௌரவம் அவ துணியில கிடையாது. என் மருமக மாதிரி தங்கமானவ இந்த ஏரியாவிலே கிடையாது. நீ போய் இறங்கி விசாரிச்சு பாரு. இதோ நான் புடவை கட்டியிருக்கேன், நீ சுடிதார் போட்டிருக்க. இந்த காலத்து பிள்ளைங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க. காலம் மாறிக்கிட்டே தான் இருக்கும்லக்கா. அதுக்கு வாய்க்கு வந்தாப்புல பேசுவியா என் மருமவள? இதுவே கடைசியா இருக்கட்டும் என் மருமவளை பத்தி என்கிட்ட பேசுறது, புரிஞ்சுதா? காப்பியை குடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு கிளம்பு.